Hi friends, welcome to BALAKAVI channel. இன்னைக்கு வந்து சிம்பிளா காய்கறியே இல்லாம மோர் குழம்பு செடி ரெடி பண்றேன் அப்படின்றத फ्रेंड्स இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தோரம் பருப்பு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இத நான் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம். ஒரே ஒரு காய்ந்த மிளகாய். தேங்காயில ஒரு அரை மூடி நான் எடுத்துர்க்கேன். இப்போ இத நான் நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன். அவ்வளவுதான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸான பேஸ்டா எப்போதுமே மோர் குழம்புக்கு அரைக்க கூடாது. இத மாதிரி பதத்துல இருந்தா தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ மோர் குழம்பு ரெடி பண்ணலாம். 250 கிராம் நான் கெட்டியான தயிர் எடுத்துர்க்கேன். இந்த கெட்டியான தயிரை நான் ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இல்லனா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சிக்குங்க. தயிரை நல்லா நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது மோர் குழம்பு நல்ல மணமாக இருக்கும். கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இருந்தாலும் இது கொஞ்சம் இன்னும் மணம் கொடுக்கும். அதுக்காக தான். காய்ந்த மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். உப்புலை சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் 1 நிமிடம் கூட ஆகக்கூடாது. சேர்த்த உடனே நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதில் உள்ள பேஸ்ட்டையும் சேர்த்து கலந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் அவ்வளோதான். தேங்காய் பேஸ்ட்டை நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு நிமிடம் இருந்தால் போதும். அவ்வளோதான். அதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம். நம்ம அதிகமாக கொதிக்க விட்டோம்னா தேங்காய் எண்ணெயில் நம்ம வதக்கி வைக்கிறோங்களா, அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மோர் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மோரை நான் அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். கெட்டியாக இருக்கிற இந்த தயிர் வந்து அடுப்பில் ஹீட் படப்பட நமக்கு இலகி கொடுக்கும். அதனால் குறைவான தீயில் தான் வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பக்கத்துலேயே நின்று நல்லா கிண்டி விட்டுடணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். குறைவான தீயில் தான் இருக்கணும். இந்த மோர் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது. ஹீட் ஆனால் போதும். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணின உடனே ஒரு நிமிஷத்தில் நமக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும், மோர் குழம்போட மனம். அப்போ நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே ஓரங்களில் லைட்டாக கொதி தெரியும். தெரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கொதிக்கிறதோட பபிள்ஸ் தெரியுது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ இந்த மோர் குழம்பை நான் சாதத்தோட பரிமாறி சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். இனிமேல் காய்கறிகளே இல்லை அப்படின்ற கவலை வேணாம். மோர் மட்டும் இருந்தால் போதும். டக்குன்னு நொடியில் மோர் குழம்பு சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க. புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.